ॐ श्रीगुरुभ्यो नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भं शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। वाग्देवी च विद्महे विरिञ्चपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात्। महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ॐ शान्ति शान्ति शान्तिः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणे विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। இன்றைய நாளில் லலிதா சகஸ்ரநாமம் என்பதை பற்றி நான் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதற்கு ஒரு சின்ன முன் உரையாக ஒரு இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். லலிதா சகஸ்ரநாமம் பற்றி எல்லாருமே அறிந்தவர்கள் தான். லலிதா சகஸ்ரநாமம் எப்பேற்பட்ட நாமாக்கள் நிறைந்தது, அம்பாளோட மகிமை சொல்வது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதில் பண்டை காலம் முதலே நம்ம பாரதத்தில் சக்தி உபாசனை அப்படிங்கிறது இருந்து வருகிறது. அதில் தேவியின் சில பிரத்யேக பாவங்களுக்காக சிறப்பு அளித்துள்ள ஆராதனை முறைகள் நடைமுறையில் இருக்கிறது. வேத மாதாவாகிய காயத்ரியாகவும் ஐஸ்வர்ய தயாநிதியாகிய லக்ஷ்மியாகவும் கல்வி ஸ்வரூபியாகிய சரஸ்வதியாகவும் சதா வெற்றியளித்து நம்முடைய ஆபத்துக்களை எல்லாம் நிர்மூலம் செய்யும் துர்க்கையாகவும் மகா காளியாகவும் சிவசக்தி ரூபிணியான லலிதாம்பிகையாகவும் இப்படி பல படியாக உள்ள சக்தி ஆராதனைகள் நம்ம பாரதத்தில் இருந்து வருகின்றது. ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு நாமத்திலையும் ஒவ்வொரு பாவத்தில் தேவியை வழிபடுறா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். பரம்பொருள்ங்கிறது ஒன்று தான். அதற்கு பெயர்கள் தான் பல கொடுத்துருக்கோம். சிவன், விஷ்ணு, அம்பிகை, கணபதி, கார்த்திகேயன், சூரிய நாராயணன்னு 6 மூர்த்திகள் ஷண்மதம் சங்கராச்சாரியாரால் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு உரிய தேவதைகளாக இவ எல்லாம் இருக்கா. ஆனாலும் ஸ்வரூபத்தில் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தான். இவர்கள ஒவ்வொருத்தருக்கும் 1000 திருநாமங்கள், சகஸ்ர நாமங்கள் அமைந்திருக்கிறது. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் உண்டு. நம்ம அம்பாளை வழிபடுறதுக்கு லலிதா திரிபுர சுந்தரி, மகா திரிபுர சுந்தரியா ஆராதனை பண்றோம். நம்ம தென் பாரதத்துல நடக்கிறது இது. இந்த தேவி லலிதாம்பிகையாக உபாசனை செய்யும் மார்க்கம் என்னது சொல்லப்படுகிறதுனா ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சோஸ்திரம் அப்படின்னா அதுக்கு 6 லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்றா. நமஸ்காரஸ் ததா சீச்ச சித்தாந்தோக்திகி பராக்கிரம விபூதிகி பிரார்த்தனா சேதி ஷட்விதம் சோஸ்திர லட்சணம். அதாவது நமஸ்கரித்தல், ஆசி கூறுதல், சித்தாந்தத்தை எடுத்துரைத்தல், பராக்கிரமத்தை புகழுதல், பெருமைகளை விளக்குதல், பிரார்த்தனை செய்தல் அப்படிங்கிறது சோஸ்திரத்தோட 6 வகை லட்சணங்கள். அம்பாளை இதில் அம்பாளோட பராக்கிரமங்கள் பெருமைகள்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில். முதல்ல என்ன பார்த்தோம்னா, லலிதாம்பிகையை உபாசனை பண்ணுறது மார்க்கம் ஸ்ரீ வித்யா உபாசனை. உபனிஷதங்கள் என்ன சொல்றா, பெரும்பாலும் நிர்குண பிரம்மத்தை பற்றி தான் பேசுகிறது.
அதனால அது பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லப்படும். இதை அறிந்து அனுபவத்தில் கொண்டு வருவதற்கு வழிகாட்டுவதுதான் ஸ்ரீவித்யை. இந்த பிரம்மங்கிறது பிந்துவால குறிக்கப்படும், சக்திங்கிறது முக்கோணத்தால குறிக்கப்படும். 3 குணங்கள், 3 மூர்த்திகள், 3 அவஸ்தைகள், 3 மூன்றாக உள்ளது எல்லாமே சக்தியோட சொரூபமா பார்க்கப்படுகிறது. அதனால தான் சக்தி திரிபுர சுந்தரி அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். இந்த சக்தி வழிபாட்டு முறையில மந்திரம், யந்திரம், தந்திரம் அப்படிங்கிறது தான் மூன்றும் முக்கோணத்தின் 3 மூலைகள். மந்திரத்தில் உள்ள கருத்தை உருவப்படுத்தி காட்டுவதுதான் யந்திரம். அதுல சித்தத்தை நிறுத்துவதற்கு நம்ம பயன்படுத்துற இதுதான் பாக்கிய பூஜை, மானசீக பூஜை. அப்படியே இது குண்டலினி யோகம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தந்திரத்தில் அடங்கும். ஸ்ரீவித்தை கோடிக்கணக்கான மந்திரங்கள்ல மிக முக்கியமான மந்திரம் என்னதுன்னா பஞ்சதசாட்சரி மந்திரம். இந்த முக்கியமான யந்திரம் ஸ்ரீ சக்கரம், முக்கியமான தந்திரம் ஐக்கியானுசந்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம அம்பாளை வழிபடும் போது நிர்குணம், சகுணம், கர்மம், பக்தி, யோகம், ஞானம், அத்வைதம், துவைதம், இல்லறம், துறவரம் எல்லாம் அன்னையோட அம்பாளோட திருவுள்ளத்திற்கு உகந்ததாக எல்லாமாக இருக்கும், அவளை அடையும் மார்க்கங்களாக இருக்கின்றது. இப்படி தேவியை வழிபடும் போது நம்ம எல்லாருக்குமே அதில் உரிமை உண்டு, சம உரிமை. ஆடவர்னாலும் சரி, பெண்டினாலும் சரி, அம்பாளை வழிபடுறதுக்கு இந்த வர்ணத்தார் தான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இதுல காளிதாசன், மூககவி, வித்யாரண்யர் போன்ற முன்கால தேவி பக்தர்களும் என்ன பண்றா, இப்போ தற்காலத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் தேவி பக்தர், ரொம்ப இவெல்லாம் தேவி உபாசனையில மிக சிறந்தவான்னு சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட அந்த ஸ்ரீவித்யா மந்திரம் யந்திரம், ஸ்ரீசக்கரம் மந்திரம் பஞ்சதசாட்சரி. இந்த ஸ்ரீசக்கரம் தேவியினுடைய ஸ்தூல ரூபம். பஞ்சதசாட்சரி மந்திரம் அம்பாளோட சூக்ஷ்ம ரூபம். இந்த லலிதா சகஸ்ரநாம சோஸ்திரங்கிறது வித்யா உபாசனையோட முக்கிய அங்கமாக சொல்லப்படுகிறது பிரம்மாண்ட புராணத்துல. இந்த சகஸ்ர நாமங்கள்ல சப்த அர்த்தங்கள், அதாவது அந்த ஒலி வடிவம், காம்பீரியம், பாராயணத்தில் உள்ள ஆனந்தம், எல்லாத்துலேயும் மந்திர சக்தி நிறைந்தது இது. இந்த சகஸ்ரநாம சோஸ்திரத்தை பாராயணம் செய்யும் போது ஸ்ரீசக்கர பூஜை பண்ணின பலம் கிடைக்கிறது, பஞ்சதசாட்சரி மந்திர ஜபத்தோட பயனும் கிடைக்கிறது. உண்மையா ஜெகதம்பிகையான ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி. இந்த சோஸ்திர பாராயணத்தோட பயனை பற்றி அவளையே எப்படி எடுத்து சொல்றாங்கிறத பின்னால பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணத்துல விஷ்ணுவோட அவதாரமான பகவான் யாரு, ஹயக்ரீவர். இவர் அகஸ்திய மகரிஷிக்காக லலிதா உபாக்கியானம் அப்படிங்கிறத அம்பாளோட அவதார கதையை விரிவா எடுத்து சொல்றார். அதுல 36வது அத்தியாயத்துல இந்த லலிதா சகஸ்ரநாம சோஸ்திரம்ங்கிறது இருக்கு. இது மிக சிறப்பு வாய்ந்தது. ஹயக்ரீவரும் அகஸ்திய மகரிஷியோட உரையாடலாக இந்த சகஸ்ரநாமம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 3 பாகமா சொல்லலாம். முதல் பாகம் உபதேசம் பற்றியது, மத்திய பாகம் மந்திரம் பற்றியது, 3ஆம் பகுதி பயன் பற்றியது. இந்த அம்பாள் என்ன சொல்றா, உலக மங்களத்துக்காக லலிதாம்பிகை என்ன பண்றாளாம், தன்னோட வாக் தேவதைகள் யாரெல்லாம் பார்க்கலாம், கவிச்சினி, காமேஸ்வரி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, காமேஸ்வரி, சர்வேஸ்வரி, கௌளினி அப்படிங்கிற 8 தேவதைகளோட என்ன சொல்றா அம்பாள் தன்னோட மகாத்மியத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்லும்படி ஒரு சகஸ்ரநாம சோஸ்திரம் சொல்லுங்கோ அப்படின்னு ஒரு ஆக்ஞை பிறப்பிக்கிறா அம்பாள் இந்த வாக்தேவதைகளுக்கு. அம்பாளோட ஆணைப்படி இந்த வசினி முதலிய வசினி, காமேஸ்வரி, போதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌளினி சொன்னோம். இந்த வசினி முதலிய இந்த தேவதைகள், இந்த 8 வாக்தேவதைகளும் சேர்ந்து
ஒரு நிலையான ரகசியமான மந்திரங்கள் அடங்கிய இந்த லலிதா சகஸ்ரநாம சோஸ்திரத்தை சொல்றா. இதை லலிதாம்பிகை கேட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாளாம். இதனால இதை ஒரு சபையில சொல்லணுங்கிறதுக்காண்டி இவாளை கொண்டு பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர், மற்ற தேவர்கள் எல்லாம் இருக்கும்போது மந்திரினி, தண்டினி முதலிய சக்தி தேவதைமார்கள் எல்லாம் இருக்கிற அந்த மகா சபையில வைத்து இந்த சோஸ்திரத்தை அம்பாள் சொல்லப்படுறா. இதெல்லாம் கேட்டவுடனே எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம்னு மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படியே திளைக்கிறாளாம் எல்லாரும். அம்பாள் என்ன பண்றாளாம், ரொம்ப திருப்தி அடைகிறாளாம் இதனால. அப்போ அந்த வாக்தேவதைகளுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் பண்றாளாம். என்ன சொல்றாளாம், குழந்தைகளே, என்னோட இச்சைப்படி, என்னுடைய வேண்டுதலுக்காக, உலக நன்மைக்காக நீங்கள் படைத்த இந்த சகஸ்ரநாம சோஸ்திரம் எனக்கு மிகவும் விருப்பம் உள்ளது. என்னோட திருப்திக்காக தினந்தோறும் இந்த சோஸ்திரம் செய்யும் பக்தர்களுக்கு எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி வைப்பேன், அவளுக்கு நிச்சயமா அருள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இதற்கு மேலாக இந்த சகஸ்ரநாம சோஸ்திரத்தை பத்தி, அதோட பயனை பற்றி விவரிக்க வேண்டுமா? ஒன்றுமே இல்லை. இதுல என்னன்னா, விக்கிரக உபாசனைங்கிறது ரொம்ப முக்கியமா பயன்படுறது. இதாவது ஒரு பாமரன் இருக்கான், அவனுக்கு படிப்பு அறிவே இல்லை. ஆனால் அவனோட குழந்தை நல்ல விதமா படிச்சு நல்லா இது பண்ணும்போது அந்த பாமரனுக்கு அதை சொல்லும்போது ஒரு பெருமை ஏற்பட்டு தன்னோட குழந்தைக்கு அவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு ஒரு மகிழ்ந்து போவான் அவன். அதே மாதிரி தான் கீழ்நிலையில நாமெல்லாம் இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த மனதுக்கு அந்த தெய்வத்தை பற்றின மகிமைகளை எல்லாம் விஸ்தரித்து விளக்கும் போது, அவைகளை கேட்கும் போது படிப்படியா மனசு பண்பாடு அடைகிறதாம். இதுதான் இந்த பரம்பொருளுக்குரிய நாம அர்ச்சனையில் அடங்கியுள்ள சிறப்பு அப்படின்னு சொல்றா. இதை முதல்ல என்ன பண்றா, நம்ம ஒரு அம்பாள் உருவமே இல்லை நம்ம சொன்னோம். ஒரு உருவமே இல்லாதவருக்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமோ அப்படின்னு சொன்னோம். கடவுளை காணுறதுக்கு நாம என்ன பண்றோம், அந்த கரணத்தை மனசு அப்படி தூய்மையா வச்சுக்கணும். அப்படின்னா தான் தூய்மையா ஆகத்தான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் உள்ள காட்சிகள் எல்லாம் மேலானதா தெரிய ஆரம்பிக்கிறது. இப்ப நாம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு விக்கிரகத்தை எடுத்து அதோட ஆராதனை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த ஆராதனை பண்ணும்போது அந்த விக்கிரகத்துக்கு நம்ம பூஜை, அபிஷேகம், பூஜை எல்லாம் பண்ணும்போது அதுக்கு உயிர் சக்தி வருகிறது. இப்போ அந்த ஜடப்பொருளான விக்கிரகம் உயிர் ததும்பியதாக அந்த உபாசனை பண்றவருக்கு காட்சி தருது. இதை ராமகிருஷ்ணர் பரம்பேறு பெற்றிருக்கார். இதுல ராமகிருஷ்ணர் என்ன சொல்றார், தனது சரீரத்தையே அவர் சிறந்த எந்திரமா கருதினாராம். அமி எந்திர துமி எந்திரி, நான் எந்திரம் நீ தந்திரி என்று தேவியை நோக்கி அவர் சொல்வாராம். அப்படி சொல்லும் போது அவளே எல்லா தேவதைகளையும் நம்மள்கிட்ட காட்டி அருள்வாருங்கிற அன்னை பராசக்தியை நம்ம உள்ளன்போட வழிபட்டோம்னா சர்வதேவ தேவி ஸ்வரூபிணி, அவளே நம்மளுக்கு எல்லா விதமான மங்களங்களையும் தருவாள். அன்னையை வழிபடும் போதுதான் எல்லா விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா? பெற்ற தாயை நம்ம எல்லா உயிர்களும் நன்கு அறியும். அந்த தாய் இணக்கத்தை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கிறது. அப்போ அது மனிதனுக்கு நிச்சயமா அது சாத்தியமான ஒன்று. அப்படி செய்யும் போது அவருடைய மனது தூய்மையானதாக மாறிவிடுகிறது. அப்படிங்கிற வாழ்வு நல்லதா பயன்பட்டு உள்ளதா ஆக்கிறதுக்கு யோக சாஸ்திரம். அப்பேற்பட்ட அந்த யோக சாஸ்திரத்தில் தலை சிறந்தது முதல்ல பகவத்கீதை. மனதை பண்படுத்துவதில் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு நிகரான நூல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் உடையது லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி நம்மளை உடலை வளர்த்தி அதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த அம்பாளோட சகஸ்ரநாம சோஸ்திரங்களை சொல்லும் போதே எல்லா விதமான பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. தெய்வத்தை வழிபடும் போது குழந்தை உள்ளம் படைத்தவரா மாறிடுறோம்.
அப்போ குழந்தை உள்ள படைப்பும் போது தெய்வத்தை வந்து தாயாகவே நாம பார்க்கிறோம். இந்த தாயாக தெய்வத்தை வழிபடும் முறை வந்து நம்ம பாரத நாட்டுல பரிபூர்ண நிலை. அம்பாள் அம்மா சர்வலோக ஜனனி. அவள் தான் வந்து அதனால அவள் அம்மா. இத நாமங்களை விளக்குற இதுல வந்து நம்ம முதல் இதுலேருந்து சகஸ்ரநாமத்துல பார்க்கும்போதே முதல் நாமாவே ஸ்ரீமாதா தான். அதற்குள்ள விளக்கங்கள் பின்னால பார்க்கலாம். அந்த அம்பாளா அம்மா அப்படின்னு ஜகத்துக்கே அவள் வந்து ஜெகத் ஜனனி, உலகத்தையே படைத்தவள், தாயா இருக்கக்கூடியவள். ஒரு குழந்தை வந்து தாயிட்ட போய் முறையிட்டோம்னா அவள் வந்து நம்மளோட துக்கத்தை எல்லாம், தாய்ங்கிறவள் கருணை உள்ளம் கொண்டவள், நம்மளை வந்து காப்பாற்றி கை தூக்கி விட்டு எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் நம்மளை கரை சேர்த்து நல்ல விதமா நம்மளை ஆக்குவா. இதற்கு இந்த லலிதா சகஸ்ரநாம சோஸ்திரம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருப்பி சொல்றேன், இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் அதோட உச்சரிப்பையும் அர்த்தத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி நாம் இந்த நாமாவை சொல்லும்போது அதற்குரிய பலன் வந்து பல கோடி மடங்காக மாறுகிறது. அதனால நாள்தோறும் வந்து 100 நாமாக்கள் அதோட அர்த்தத்தை பொருளுணர்ந்து பாராயணம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆத்ம மனசுல வந்து அப்படியே மனது பண்பட்டு ஆகின்றது. தானாகவே படிப்படியாகவே அது மாறிடும். நாம வந்து கடைபிடிக்க வேண்டிய சாதனை முறைகளும் இந்த நாமாக்கள்ல அடங்கி இருக்கு. அவைகளை வந்து நம்ம அந்த நாமாக்களை சொல்லி நம்ம அம்பாளோட பாதார விந்தத்துல சரணடைஞ்சு அவளோட அருளை பெற்று வாழ்வில் எல்லா சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை வந்து தியான ஸ்லோகம் அதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். அதற்கு பிறகு முடிந்தவரை ஒரு 10 நாமாக்களாவது நிதமும் சொல்லி அதனுடைய பொருளை உணர்ந்து படித்து நம்ம பயன்பெறுவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக.